வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன் அண்ட் ஒன்லி லெஜண்ட் ஹல்க் ஹோகன் நேற்று இறந்து போயிட்டார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், WWE யூனிவர்ஸுக்கே தெரியும், ரோமன் ரெயின்ஸ் இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரோ அந்த ரோமன் ரெயின்ஸை பார்த்தே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டை பீட் பண்ண முடியலை. ஹல்க் ஹோகன் அப்படிங்கிற பேர், எஸ், அவரை விட 1000 மடங்கு பெரிய ஆள் ஹல்க் ஹோகன். ரெஸ்லிங் மற்றும் WWE இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது. அதாவது WWE ஒரு மைல் கல்லுக்கு கொண்டு போய் WWE ஃபேமஸ் ஆக்கின ஒருத்தர் அப்படின்னா அந்த ஹல்க் ஹோகன். அப்படிப்பட்ட ஹல்க் ஹோகன் இறந்து போயிட்டார். ஸோ அவரை ரெப்ரேஸ் பண்ணதுக்காக அவர் சிறு வயசுலேருந்து எப்படி வந்தார், ரியல் அமெரிக்கானா, சூப்பர் ஹீரோவா. சூப்பர் ஹீரோனா இப்போ ரோமன் ரெயின்ஸை பிடிக்குதே அந்த அளவுக்கு இல்லை, சூப்பர் ஹீரோ. சக்திமான் ஃபேன்ஸாக நம்ம ஊரில் எப்படிலாம் மேலே இருந்து குதித்தோம், அந்த மாதிரி இவரை பார்த்தாலே ஒரு சூப்பர்மேன் மாதிரி, எனக்கு தொடுங்க உங்களை மாதிரி பலசாலி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹீரோவா. WWE ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு தெரியாத ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹனிபி மேன் ஹல்க் ஹோகன். ராக், ஆண்ட்ரி த ஜெயண்ட், இந்த மாதிரி நிறைய நல்ல மேட்சை கொடுத்தவர் நேத்தைக்கு 71 வயசில் அவர் இறந்து போயிட்டார். ஸோ இதை ட்ரிபிள் ஹைச்சோடைய வாய்ஸ் ஓவர்லேயே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டாக பேசி இன்றைக்கான ஸ்மாக்டவுன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹல்க் ஹோகனோட இழப்பு பெருசு தான் இருந்தாலும் இன்றைக்கான ஸ்மாக்டவுன் ரிவ்யூ பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தினமும் போடுற ரசனிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஆரம்பித்த உடனே உலகநாதன் லோகன் பால் தான் பார்த்தீங்கன்னா வராரு. லோகன் பாலுக்கு இந்த வாரம் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்குது. அதுவும் டாக் டீம் மேட்ச். ட்ரூ மாக்கிண்டர் கூட சேர்ந்து ஜிம் ரோல் அவர் கூட சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் விளாடுறாரு. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஜிம் ரோல் வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா லோகன் பாலுக்கும் இவருக்கும் வாய்க்கால் தண்டை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் லோகன் பாலுக்கு சப்போர்ட்டிங்காக ட்ரூ மாக்கிண்டரும், ஜிம் ரோலுக்கு சப்போர்ட்டிங்காக ஆண்டி ஆட்டனும் வந்த உடனே இவங்க மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி சம்மர் ஸ்லாமில் இவங்களுக்கு ஒரு டாக் டீம் மேட்ச் தான், அதுக்கு ஏற்ற மாதிரியே மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஜிம் ரோலெலாம் பார்த்தீங்கன்னா வச்சு செய்யார் ட்ரூ மாக்கிண்டார். எனக்கு தெரிஞ்சு சம்மர் ஸ்லாம்லலாம் ட்ரூ மாக்கிண்டார் ஜிம் ரோலை உண்மையிலேயே பப்பி ஜாம் ஆக்கிடுவார் போல் இருக்குது. அந்த அளவுக்கு அடி ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இடி மாதிரி உழுது. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம ஜிம் ரோலு மற்றும் ராண்டி ஆட்டன் இவங்க 2 பேரும் தான், இவங்க 2 பேரையும் அலார விட்டுட்டு கெத்து காட்டிட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. சரி, இதே கெத்தோட சம்மர் ஸ்லாமில் வெற்றி பெறுறாங்களா அப்படிங்கிறதான் மெயினான விஷயம். சரி, சம்மர் ஸ்லாமில் இந்த மேட்சை நம்ம மெயினாக பார்க்குறோம், என்ன தான் நடக்க போகிறது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் காய்ஸ், ஆண்ட்ராய்டு அண்ட் ரே ஃபினிக்ஸ் 2 பேருமே சேர்ந்து அவங்க டாக் டீமாக அவதரிச்சிருக்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாங்க. அதை பற்றி பார்த்திங்கன்னா ரெப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ லூச்சா ரிப்ரேட்டான நாங்கள் வந்து இன்றைக்கி டாக் டீம் கோலை எடுப்போம். ஸோ லூச்சா ரிப்ரேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை நாங்கள் பெற்று கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆண்ட்ராய்டு அண்ட் ரே ஃபினிக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி பேசுகிறாங்க. எஸ், இன்றைக்கி மெயின் இவெண்ட்டில் மோத போகிறது சாதாரண ஆட்கள் இல்லை, ஒயட் 6 டேஞ்சரான 2 பேர் கூட தான் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. அதில் வெற்றி பெறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் இப்போ உமன் டிவிஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ராக்ஸன் ஃபெரஸ் இன்றைக்கி அலிஸ்கா பிளாக்கு கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அலெக்சா பில்ஸ் அண்ட் சார்லட் ஃப்ளேர் வெர்சஸ் ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ளே WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, உமன் டாக் டீம் சாம்பியன்ஷிப். ஸோ அதோடைய ரெஃபரன்ஸிங்காக தான் இன்றைக்கி ஒரு மேட்ச். போன வாரம் ஷார்லட்டு நடத்துனாங்க, இந்த வாரம் அலெக்சாக்கு நடத்திருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் அலெக்சாவுடைய மூக்கையே பார்த்தீங்கன்னா ரெக்ஸனை உடச்சிட்டாங்க. ஃபைனலி இந்த மேட்ச்சில் ரெக்ஸனை வந்து அலெக்சா பில்ஸை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணுற மாதிரி காட்டிட்டாங்க. அலெக்சா பில்ஸோடைய மூக்கிலிருந்து ரத்தம் விழுவும் போது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு பரிதாபமாக தான் இருக்குது. நம்ம ஷார்லெட்டாக்காக தான் பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸோடைய மூக்கை தொடச்சி விட்றாங்க. சரி, இவங்க சம்மர் ஸ்லாமில் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதலாங்க நெக்ஸ்ட் வீக். அதில் வெற்றி ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு பண்ணணும்னு வைங்களேன், ஜேட் கார்கில் அக்கா இருக்கிறாங்க. ஜேட் கார்கில் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. நான் குயின் ஆகி இப்போ உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன், இதில் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கிலுக்கு இருக்குது. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க போன உடனே பார்த்தீங்கன்னா செல்ஸ் கிரீனை வந்து அந்த அழகான கிரீடை வந்து ஏன் தலையில் இருக்க வேண்டியது அவகிட்ட போயிடுச்சு, டோட்டலாக விளங்காமல் போயிடுச்சு. இந்த மாதிரி தப்பாக ஜேட் கார்கிலை பற்றி பேச
பின்னாடி தான் நம்ம ஜெயிக்கார்கள் இருந்திருக்கிறாங்க. அப்படியே செல்சிகிரனை அடித்து வாயெல்லாம் உடச்சி ரிங்குக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போவே உனக்கும் எனக்கும் ஒரு மேட்ச்னு சொல்லிட்டு ரிங்கில் தூக்கி போட்டு மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்மாக்டவுன் வந்து 2 hour ஷோ பார்த்தீங்களா அப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் ஆக்குறாங்க. டக்குன்னு அடுத்த மேட்ச் நடத்துகிறாங்க. ஏன் கேட்டிங்கன்னா 2 hour ஷோ, நிறைய மேட்சஸ் நடத்தணும், நிறைய ஸ்டோரியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டக்கு டுப்புன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் யார் வெற்றி பெறுவான்னு. ஜேட் கார்கில் உமன் சாம்பியன்ஷிப்பாக சம்மஸ்லாம் மோதுறாங்க. அவங்க எப்படி தோப்பாங்க? எஸ், இந்த மேட்ச்சில் ஜேட் கார்கில் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃபீஸ் டீம் வந்து பயங்கரமாக ஜேட் கார்கில் அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு டிஃபனி வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக வராங்க. ஹெல்ப் பண்ணி காப்பாற்றவும் செஞ்சாச்சு. நம்ம ஜேட் கார்கில் கொழுப்பை பாருங்களேன், காப்பாற்ற வந்தவுடைய சாம்பியன்ஷிப்பையும் எடுத்து அவங்க தோலுக்கு மேலே தூக்கி போட்டிருக்காங்க. கொழுப்பு தானே. அதுக்கப்புறமா நம்ம டிஃபனி வந்து நீ இன்னும் வின் பண்ணலை, சாம்பியன்ஷிப்பு கொண்டா அப்படின்னு சொன்னோன்னா வாங்கியாச்சு. சரி, சம்மர்ஸ்லாமில் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்குது. அதில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேக் ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான், அலெக்சா பில்ஸுக்கு மூக்கு உடஞ்சிருச்சு. ஸோ அதை பற்றியே பார்த்தீங்கன்னா சோகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மூக்கு உடஞ்சதில் பார்த்தீங்கன்னா ப்ளட்டு பயங்கரமாக லீக் ஆகுது. ஸோ சம்மர்ஸ்லாமில் இவங்களால் சண்டை போட முடியுமா? டவுட்டாகவே இருக்குதா, ஏன்னா அந்தளவுக்கு ப்ளட்டு பீச்சு அடிக்குது. சரி, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் நைட்மேயர் கோடி ரோட்ஸோடைய நேரம். கோடி ரோட்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் நைட்மேயரான கோடி ரோட்ஸ் ரியல் அமெரிக்கன் ஹல்க் ஹோகனை பற்றி பெருமையாக பேசுகிறாரு. ஸோ நல்லா சின்ன வயசில் இருக்கும்போது ஹல்க் ஹோகனுடைய மிகப்பெரிய ஃபேனு, ஹல்க் ஹோகனை பார்த்துட்டு அசனிக்கெலாம் வந்தேன், அதில் நானும் ஒருத்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ இப்போ மெயினான விஷயம் சம்மர்ஸ்லாமுக்கு வரலாம். சம்மர்ஸ்லாமில் நான் ஜான்சனா கூட வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டு கூட மேட்ச் விளாட்றேன். அந்த மேட்ச்சில் ஜான்சனாவை உண்மையிலேயே நான் ஸ்ட்ரீட் டாக் மாதிரி நடத்தி அவனை வீழ்த்தி கடைசியில் வந்து நான் சாம்பியன் ஆவேன், இது உங்கள் முன்னாடி சபதம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கன் நைட்மேயர் கோடி ரோட் சொல்கிறாரு. சபதமெல்லாம் ஓகே தான், ராக்கு வருவாரா, ட்விஸ்ட்டு கொடுப்பாரா, எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோடைய மிகப்பெரிய கேள்வியே. இந்த மேட்ச் சம்மர்ஸ்லாமுடைய Day 2 மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறத பற்றி அஃபிஷியலாக சொல்லிட்டார் கோடி ரோட்ஸ். இந்த மேட்ச் வந்து நான் சம்மர்ஸ்லாம் Day 2ல் விளையாடுறேன், அதில் கண்டிப்பாக நான் போகும்போது சாம்பியனாக தான் போவேன். ஸோ சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் நீங்கள் என்னை சாம்பியனாக தான் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கன் நைட்மேயர் கோடி ரோட்ஸ் சொல்லியிருக்காரு. சொன்னது அனைத்தும் நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகிறோன்னா ஜேக்கப் ஃபாட்டு இருக்கிறாரு. ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்காக தான் சம்மர்ஸ்லாமில் சாம்பியன்ஷிப்பாக போதாரு. அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரொம்ப நாள் காணாமல் போன மிஸ் பையப்புல வந்திருக்காரு. யோ பெருசு, நீ எங்கேயா இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்குற மாதிரி இருக்குது. மிஸ்ஸே சொல்லிட்டாருக்கான காரணம் இன்றைக்கி நடக்க போகிற ஸ்மாக்டவுன் வந்து அவருடைய ஹோம் டவுனில் நடந்திருக்குதான். ஏன்டா என்னுடைய ஹோம் டவுனில் வந்துட்டு என்னாண்டே வந்து நீ சேட்டை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி மிஸ் பார்த்திங்கன்னா கோவத்தின் உச்சத்தில் ஜேக்கப் ஃபாட்டுவை பார்த்து கத்துன்னு கத்துறாரு. ஜேக்கப் ஃபாட்டும் பார்த்தீங்கன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லிட்டு பொறுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாது, சரி ரொம்ப பேசுகிறல, உனக்கு எனக்கு ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலி ஜேக்கப் ஃபாட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியே மிஸ் சொல்லிட்டாரு எனக்கு உன் கூட மேட்ச் வேணும்னு. அதுக்கு தான் ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் தானே வேணும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஆட்டுறுத்தினால தான் டேமியன் பிரிஸ்ஸுக்கும் அலிஸ்டர் பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சண்டை உண்டாச்சு. ஸோ அதை பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எப்படிலாம் சண்டை உண்டாச்சு. ஸோ அந்த சண்டையின் விளைவிதம் என்னன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன். ஸோ சம்மர்ஸ்லாம் இல்லை கைஸ், ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டேமியன் பிரிஸ்ஸுக்கும் அலிஸ்டர் பிளாக்குக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. அப்போது இவங்க 2 பேருக்கும் இந்த வருஷம் சம்மர்ஸ்லாமில் மேட்ச் கிடையாது. சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போகிற ஸ்மாக்டவுன்லேயே வச்சு முடிக்க போறீங்க. சரி ஓகே, சம்மர்ஸ்லாமுக்கு வேறு ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் ஃபாட்டுடைய நேரம். ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிஸ்ஸை எதிர்த்து சண்டை போட போகிறார். நீண்ட நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மிஸ்ஸை வந்து நம்ம இன்றைக்கி ரிங்கில் பார்த்துருக்கோம், அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நல்லா தான் சண்டை போட்டார். இதில் என்ன தெரியுமா, எம்எஃப்டி டீம் வந்துட்டாங்க, அதாவது மை ஃபேமிலி ட்ரீ. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுவை ரவுண்டானா கட்டி அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றி வளைச்சி அவன் எப்படி சண்டை போடுறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அப்படியே சுற்றி நிற்கிறாங்க. ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு மிஸ்ஸை வீழ்த்தி வின் பண்ணதுக்கப்புறமா மொத்தமாக அந்த மூக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மூக்கிற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டுவை அடித்து தொங்க விட்டு காய போட்டு ஒரு கட்டத்தில் ஜேக்கப் ஃபாட்டு எல்லாருமே அடிக்கிறாரு. பட் இருந்தாலும் அவங்க 4 பேர் இருக்கிறானுங்களே தடி தந்துடுவானுங்க. 4 பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடின்னு அடித்து ஜேக்கப் ஃபாட்டுவை அப்படியே கொடியில் காய போடுற மாதிரி போட்டுட்டாங்க. நம்ம அண்டாவாயன் சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா சம்மோன் ஸ்பைக்கெல்லாம் போட்டு இன்றைக்கி நானும் சம்மோவன் பரம்பரை தான்டா அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்காரு.
சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க அப்படியே நம்ம கொஞ்சம் பேக் ஸ்டேஜுக்கு போனோம்னா இன்றைக்கி டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் இருக்குது. ஸோ அதில் வந்து யார் வெற்றி பெறுவா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து டாக் டீம் கோல் இருக்கணும்னு நினச்சோம், எங்களால் முடியலை அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரீட் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல டிஒய் டீமும் வராங்க. இன்னும் பாருங்கள், நம்மக்கிட்ட பிளான் வேறு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஆண்ட்ராய்டு கிட்ட டைட்டில் போனாலும் கண்டிப்பாக ஒயிட் சிக்ஸ்ட்டை போகக்கூடாது, அவங்கள்ட்ட போயிட்டுனா டைட்டில் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி மெயின் ஈவெண்ட் WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் காணாமல் போயிட்டாங்க ஜூலியா அக்கா அப்படின்னு சொன்னோம்ல, அந்த ஜூலியா அக்கா பேக் ஸ்டேஜில் அட்டண்டன்ஸ் ஆகிருக்கிறாங்க. சரி, நான் ஓடி வந்து எனக்கு சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு தான் அப்படின்னு கேட்கும்போது இந்த கியானா ஜெயின்ஸ்னு சொல்லிட்டு இந்த NXTலேருந்து மெயின் ராஸ்டருக்கு வந்தாங்கல்ல ஒரு ரஸ்லர் உண்டு, அவங்க ரொம்ப நாளாக காண இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இன்ஜுரியில் இருந்தாங்க, இப்போ இன்ஜுரியில் கிளியர் ஆகிட்டு அவங்க சொல்கிறாங்க நான் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜூலியாவுடைய மேனேஜராக இருக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால இவங்களுக்கு தூக்கி போட்டிருக்காங்க போல இருக்குது. ஸோ செலினாவை நான் வந்துட்டு பேச விரும்பல, நான் ஜூலியாக்கிட்டே பேசிக்கிறேன். ஜூலியா, நீ வந்து நெக்ஸ்ட் வீக் என்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு மேட்ச் விளையாடணும் அப்படின்னு கேட்கும்போது ஜூலியாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது உன்னுடைய சாம்பியன்ஷிப்பில், இது என்னுடைய சாம்பியன்ஷிப், இப்போ என்கிட்ட தான் இருக்குது, இந்த சாம்பியன்ஷிப்பாக ஒரு மேட்ச் கேட்குறல, நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஜூலியா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ரிங்குக்கு டெபியூட்டே கொடுக்கல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேட்சுக்கான ரீமேட்ச் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் நடக்குதான். சரி, என்னத்தை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் சம்மர் ஸ்லாமுடைய மேட்ச்களை பற்றி பார்க்கலாம். வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் குந்தர் வெர்சஸ் சிஎம் பாங். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் அலெக்சா பில்ஸ் அண்ட் ஷார்லட் ஃப்ளேயர், ரெக்ஸன் ஃபெரஸ் அண்ட் ராட்ரிகஸ், இதெல்லாம் டே 1 நடக்குதுங்க. அதுக்கப்புறமா ராண்டி ஆர்டன், ஜிம் ரோல் அண்ட் லோகன் பால், ட்ரூ மக்கிண்டருக்கான டாக் டீம் மேட்ச். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஃபனி ஜேட் கர்கிலுக்கான உமன் சாம்பியன்ஷிப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டே 1 நடக்குது. அண்ட் அஃபிஷியல் ஒரு மேட்ச் சாமி ஜெயின் வெர்சஸ் கேரியன் கிராஸ். ஏண்டா 3வது தடவை இந்த மேட்சை நடத்துறீங்க, இதுவே சம்மஸ்தலம் நடக்கும்போது ட்ரூ மக்கிண்டர் இதுக்கு மேட்ச் கொடுக்கலன்னு தெரில. அதுக்கப்புறமா ரோமன் ஜெமி வெர்சஸ் பிரான்சன் இருக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. சரி, அப்படியே நம்ம சம்மஸ்தலம் டே 2க்கு பார்க்கலாம். சம்மஸ்தலம் டே 1லேயே 6 மேட்சா? டே 2ல் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச், இது வந்து உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் மேட்ச், யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ இது ஸ்டிபுலேஷன் மேட்ச், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்ததும் ஸ்டிபுலேஷன் மேட்ச் தான், உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இது நோ கவுண்ட் அவுட், நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச்சு. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச், டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ். அதுக்கப்புறமாவும் ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்ச் தான் டே 2 மெயின் இவெண்ட், ஜான் சீனா வெர்சஸ் கோடி ரோட்ஸ் ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச். ஸோ டே 2 தான் முழுக்க ஸ்டிபுலேஷன் மேட்ச்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம வந்து மெயின் ஷோக்கு வந்துடலாம். த மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ஷோ WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச், ஆண்ட்ராடே அண்ட் ரே ஃபீனிக்ஸ் வெர்சஸ் ஒயட் 6. ஸோ ஒயட் 6 கிட்ட டாக் டீம் சாம்பியன்ஷிப் போன அப்புறமா அவங்க முதலாக இன்றைக்கி டாக் டீம் சாம்பியன்ஷிப் பற்றி வின் பண்ணியிருக்கிறாங்க. மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஸோ மேட்சோடைய ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒயட் 6 கூட இருக்கிற நிக்கி கிராஸ் வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸை வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா தோற்று போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எண்டவர் ஆல் டாக் டீம் டிவிஷன் எல்லாருமே சேர்ந்து ஒயிட் 6 மாறி அடிக்கிறாங்க. ஏன்னா ஒயிட் 6க்கு சப்போர்ட்டிங்காக பார்த்தீங்கன்னா ஏரிக் ரவுன் இருக்கார்ல, அவர் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஸ்மாக்டவுன் ஜென்டல்மேன் சும்மா இருப்பாரா? நான் பாருங்கப்பா, உங்களுக்குள்ளே சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்களா, உங்களுக்குள்ளே ஒரு முடிவை நான் கேட்டுறேன். எண்டவர் எல்லா ஸ்மாக்டவுன் இருக்கிற எல்லா டாக் டீம் டிவிஷனுக்குள்ளேயும் நான் ஒரு லேடர் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறேன். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா WWEடைய அப்கமிங் பேப்பர்யூ சம்மர் ஸ்லாமில் எல்லா ஸ்மாக்டவுன் டாக் டீம் ரெஸ்லர்ஸையும் சேர்த்து நான் லேடர் மேட்ச், அதுவும் இது ஒரு TLC மேட்ச் அப்படிங்கிறது அஃபிஷியலி சொல்லிட்டாரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு டாக் டீம் சாம்பியன்ஷிப் சம்மர் ஸ்லாமில் ஒரு TLC மேட்சாக டிஃபன் ஆகுது. இதை ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இன்றைக்கான ஸ்மாக்டவுன் பிடிச்சிச்சு. உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.